எபிரேயர் 11:15 தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு தமது சீஷர்களை தங்களுக்குரிய அனைத்தையும் விட்டு தம்மை பின்பற்றும்படி அழைத்தார். அவ்வாறே அவர்களும் அவரை பின்பற்றி அவரை சேவிக்கும்படி தங்கள் படகுகளையும் மலைகளையும் மற்றும் தங்களுக்கு அருமையானவர்களையும் விட்டு வந்தார்கள். ஆனால் இதற்கு முன்னரே வேதாகமோ சபையோ தேவ ஊழியரோ பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்குள் வாசமாயிருக்கும் அனுபவமோ இல்லாத காலத்திலேயே ஆபிரகாம் மகிமையின் தேவனுடைய அழைப்பிற்கு இணங்கி அவரை பின்பற்றும்படி தனக்கு லாபமாயிருந்தவைகளை எல்லாம் விட்டு வந்தார். ஆம், ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றார். அது மாத்திரமல்ல, தன் வாழ்நாள் முழுவதும் அவர் வாழ்ந்து வந்த கூடார வாழ்க்கையானது கர்த்தர் எந்த சமயத்தில் சொன்னாலும் இடம்பெயர்ந்து செல்வதற்கு அவர் மனப்பூர்வமாய் இருந்தார் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. இன்று விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து இன்னும் அதிகமாக அவரை நெருங்கி பின்பற்றும்படி அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ இந்த உலகத்தில் அவருக்காக எதை விட்டு கொடுத்திருக்கிறோம் என்பதை சற்று சிந்திப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.